திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி என் குருநாதராகிய காழைப்பிள்ளையார் திருவடிகளை மனதில் கொண்டு அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வாம் வெண்ணாவல் மேவிய ஆனைக்கா அண்ணலார் குருவர்களும் திருவர்களும் கூட்டுவிக்க இந்த நம்மளோட சேக்கிழார் மன்றத்தின் சார்பாக இன்றைக்கு நம்மளோட மாணிக்க வாசக பெருந்தகையார் அடிகளாரோட குரு பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனி மாதம் மக நட்சத்திரத்தில் பெருந்துறையிலையும் தில்லையிலையும் சென்று மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த குரு பூஜையை இன்றைக்கு நாம் நம்ம மன்றத்தில் நாமளே சேர்ந்து கொண்டாடி கொண்டுறாங்க. அந்த கூட்டத்தில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல நின்று பார்ப்போம். இப்போ சுவாமி என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இத்தனை முற்றோதல் எத்தனைமா 1205 முற்றோதல் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சாமி கொடுக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணியிருக்காரு, சுவாமி நீங்களே கொண்டாடுங்க, நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் அடிகளார் பெருமானார் அமர்ந்திருக்காங்க. காலையிலேருந்து நம்ம திருவாசகம் முற்றோதுதல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அம்மா என்ன வகுப்புக்கு வர சொல்லலை, கலந்துக்க தான் வர சொன்னாங்க. அம்மாட்ட ஒரு ரெக்வஸ்ட் விண்ணப்பம் வச்சேன். அவங்க இந்த சேக்கிழார் மன்றத்தில் சுவாமி மாதிரியே அந்த அம்மாவும் என்ன கேட்டாலும் ஓகேன்னுடுவாங்க. எது கேட்டாலும் கிடைக்கும். அதான் சாமி மாதிரி அவங்க அடியார் இல்லையா? பெருமாள் நம்ம சொல்லுவோம், நம்மளோட சாமி மாதிரி தான் நம்மளோட நாயன்மார்கள், என்ன கேட்டாலும் கொடுப்போம். அதே மாதிரி அந்த பக்குவத்தில் அவங்க இருக்காங்க. காலையில் நான் கேட்டேன், அம்மா எப்போ பாரு எல்லா இடத்துலையும் திருவாசகம் சொல்லும் போது நான் ஒரு 7-8 வருஷமாக என்ன பண்ண திருக்கோவையார் சொல்லுவேன். இன்னைக்கு குரு பூஜை அன்னைக்கு திருக்கோவையாரை கொண்டு போய் சொல்லுவேன். ரொம்ப வருஷமாக இந்த திருக்கோவையார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாம் 1205 தடவை திருவாசகம் படிச்சுட்டீங்க. திருவாசகத்தோட பெருமையை உங்ககிட்ட சொல்கிறது கொல்லம்பட்டையில ஊசி விற்கிற மாதிரி தான். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இதை சொல்லணும். ஏன்னா சில விஷயங்களை தெரிஞ்சவங்க மத்தியில் பேசும்போது அது ஒரு அழகு இல்லையா? அந்த ரசனை வேற. ஒரு விஷயத்தை தெரியாதவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அது ஒரு ரசனை. ஆனால் தெரிஞ்சவங்க மத்தியில் அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அது இன்னும் ரசிக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்ம எல்லாரும் நல்லா ரசிக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, நம்மளோட சிவப்பிரகாசர், கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய நூல்கள் பண்ணியிருக்காங்க. அதில் நால்வர் நான்மணி மாலைன்னு சொல்லுது. இப்போ நம்ம முன்னாடிலாம் மூவர் முதலைகள் தான் சொல்லுவோம். நால்வர்னு சொல்ல ஆரம்பிச்சுதான் அவர் எழுதின நால்வர் நான்மணி மாலை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மணிவாசகரையும் சேர்ந்து நால்வர்னு சொல்கிறோம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி காலம் மூவர் தேவாரம், மூவர் முதலிகள் அப்படி தான் சொல்கிறது வழக்கமாக இருந்தது. அந்த வழக்கமே நம்மளோட சிவபிரகாசர் பெருமானோட அந்த நான்மணி மாலை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது. அவர் என்ன அந்த நூல் எப்படி பண்ணியிருக்காருனாக்கா, 40 பாடல்கள், 40 வகையான பாக்கள், அதாவது முத்து, வைரம், பவளம், அந்த மாதிரி 4 இன்னும் ஏதாவது ஒரு மணியை சேர்த்துக்கோங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 வகையான மணி மாலைகளை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆரம் மாதிரி செய்திருக்காங்க. அதில் 10 பாட்டு முத்துக்கள்லாம் நம்மளோட பிள்ளை பெருமானாருக்கு, வைரம்னாக்க நம்மளோட அப்பா பெருமானாருக்கு, அதுக்கப்புறம் முத்து வைரம் என்ன பண்ணோம், பவளம் சேர்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்பி ஆரூர் இருக்குது, அப்புறம் மணிவாசகருக்குன்னு இந்த மாதிரி 10 பாடல்களாக செய்திருக்காங்க. அந்த 40 பாடலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் என்னன்னாக்கா, மணிவாசகருக்கு அவர் சொன்ன அந்த 10 பாடல்களை 40 பாட்டை ஒன்றே அயர்ந்து போயிடாதீங்க. 40 பாட்டுல இல்லை, அந்த 10 பாடல்கள், அதாவது மணிவாசகரை பற்றி அவர் என்னெல்லாம் பாடியிருக்காரு அதை சிந்திக்கலாம். புது விஷயம் இல்லையா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக அதை என்ன சொல்லியிருக்காங்க, மணிவாசகரை பற்றின பெருமைகளை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நாளில் அதை நினைக்கிறது ஒரு சமயோசிதமாக இருக்குன்றதுக்காக அந்த பாடலை அம்மாட்ட கேட்டேன். அம்மா சரின்னு உடனே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நால்வர் நான்மணி மாலைன்றது இந்த ஒரு சின்ன அந்த 40 பாடல்கள் இருக்கிற மட்டுமே ஒரு நூல். இந்த நூல் இதில் வழக்கம் போல் விநாயகர் காப்பு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. எப்போதகத்து நினைவார்க்கு இடரில்லை, கைப்போதகத்தின் கழல் அப்படின்னு நம்மளோட விநாயகர் பெருமானாரை வணங்கி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எப்பயுமே விநாயகரை வணங்கி ஆரம்பிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி இந்த நூலை விநாயகர் பெருமானாரை வணங்கி ஆரம்பிக்கிறோம். முதல் பாடல் ஞானப்பிள்ளையாருக்கு, அடுத்த பாடல் அப்ப பெருமானாருக்கு, அதுக்கு அடுத்த பாடல் நம்பி ஆரூர் இருக்கு. இப்போ நம்ம நேரடியாக 4வது பாடலுக்கு வந்துட்டோம், மணிவாசக பெருந்தகையாருக்கு.
என்ன சொல்றாங்கனாக்கா, விலங்கிழை பகிர்ந்த மெய்யுடை முக்கட்காரணன் உரையனும் ஆரண மொழியோ ஆதிசீர் பரமும் வாதவோர் அண்ணல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது என்பீராய். வேதம் மோதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சம் நெக்குருகி நிற்பவர் காண்கிலேன். திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்து கண்கள் தொடுமணக்கேணியின் சுரந்து நீர் பாய மெய்மயிர் பொடிப்ப விதி விதி பெய்தி அன்பராகுவர் அன்றி அன்பதை உலகில் மற்றைய சிலரே அப்படின்றாங்க. என்னன்னாக்கா, இந்த இந்த பாட்டு சரி காதல வழணுன்னு தான் இந்த பாட்டை படித்தேன். என்னன்னாக்கா, அங்கேருந்து வந்துட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லாரும் திருவாசகம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க தான் இருக்கிறோம். அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு வேதங்கள்லாம் யார் சொன்னா, வேதத்தை யார் சொன்னது? பெருமான் தான், சிவபெருமான் தான். சத்தமா சொல்லுங்க. வேதம் வந்து பெருமானோட திருவாயில வந்தது. வேதங்கள் திருவாயில யாரும் கொடுத்தா? சிவபெருமான் தான் கொடுத்தாரு. ஆனா ஒருத்தர் வந்துட்டு, நீங்க காலையிலேருந்து படிக்கிறீங்களா, இந்த திருவாசகம் வசத்தியா வேதம் வசத்தியான்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன்? வேதம் சிவபெருமான் கொடுத்ததுமா? வேதம் வேதமும் சிவபெருமான் அவரோட திருவாயால சொன்னது இல்லையா வேதம். ஆனா திருவாசகம் வந்து வசதி தான், உண்மைதான், உங்களோட பதில் கரெக்டு தான். அதுக்கு காரணம் அது கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் என்ன சொல்றாருனாக்கா, நாங்கள் வேதம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. யாருமே வேதம் ஓதுறவங்களும் சரி இல்லை கேட்டவங்களும் சரி கண்ணீர் விட்டு கசிந்து கண்ணீர் மல்கலை. ஆனால் எங்கள் திருவாசகத்தை ஒரு நாள் ஓதுனா இந்த புள்ளினங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், கண்ணீர் மல்கி கதறி கதறி பெருமானார் அடைகிறோம். அதனால கண்டிப்பாக திருவாசகம் தான் வசதி வேதத்தை விட அப்படின்னு சொல்கிறார். சொன்னேன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லை, நான் உங்களோட பல்ஸ் பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். அப்போ என்ன சொல்கிறாங்க, அதை தான் சொல்கிறாங்க, விலங்கிழை பகிர்ந்த. இது வேதம்ன்றது குறைவில்லை. ஒரு இடத்துல மல்லிகைப்பூ ரொம்ப நல்லா இருக்குன்னா ரோஜாப்பூ நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் வசதி சொல்லும் போது அது மாதிரி சொல்கிறது. அதான் விலங்கிழை பகிர்ந்த மெய்யுடைய அந்த முக்கட் பெருமான் ஆகிய பெருமான சிவபெருமான் கொடுத்த ஆரண மொழியும். இந்த ஆரணம்னா வேதம்னா யார் கொடுத்தா? சிவபெருமான் கொடுத்த வேதம் வசதியா இல்லை மலர்வாழ் பிறந்த உங்களோட திருவாக்கில் பிறந்த திருவாசகம் வசதியான மணிவாசகர்கிட்ட யாராவது வந்தா கேட்டாக்கா அதுக்கு இவர் சொல்ற யாதோ சிறந்த. எது சிறந்ததுன்னாக்கா, வேதம் ஓதின் விழிநீர் பெருகி நெஞ்சு நெக்குருகி நிற்பவர். ஒருத்தரும் வேதத்தை கேட்டு அப்படியே உருகி போய் நின்னதை நம்ம பார்த்ததே கிடையாது. அதனால காண்கிலும். அதனால திருவாசகம் ஒரு காலம் ஒரே ஒரு தடவை திருவாசகத்துல ஒரே ஒரு வரிய கையானே போய் என் நண்பு போயினாலே நம்மளுக்கு போதும். அந்த ஒரு வார்த்தையே போதும். அண்டா நம்மளை அப்படியே போட்டோ பிடிச்சி காட்டுறாங்களப்பா, ஸ்கேன் பண்ணி காட்டுறாங்களே அப்படின்னு வருது இல்லையா? அந்த மாதிரி திருவாசகம் ஒரு கால் ஓதி உருகா மனமும் கரைந்து உருகுது. அதான் திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு ஒரு. அதனால என்ன பண்ண மெய்மறிப்புடு மெய்தான் அரும்பி விதிர்வு இருக்குது. இதெல்லாம் நடக்குது. அன்பர் ஆகுறாங்க. அப்போ அதான் அன்பர் அல்லாத யாவருக்கும் அறிவறையா. நீங்கள் படிச்சீங்கன்னா அம்மா படிச்சாங்க இல்லையா? அன்பர் ஆகுறாங்க. அன்பர் ஆனாதான் சிவபெருமானா இருக்கு நம்ம தெரிய முடியும். அப்படி இருக்கக்கூடியதை கொடுக்கக்கூடிய திருவாசகம் வசதியா வேதம் வசதியானா கண்டிப்பாக திருவாசகம் தான் வசத்தின்னு இந்த 4வது பாடலில் சொல்கிறாங்க நம்மளோட சிவபிரகாசர். அடுத்தது வந்து ஒரு 8வது பாடல். 4 நாளாக வரும்போது அடுத்த 8வது பாடல். பெருந்துரை புகுந்து பேரன்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் அதற்கு வாட்சியம் தூசகல் அல்குள் வேல் தோழி சொன்னேன். இப்போ இதை சொல்லிட்டோம். இதை ஒருத்தர் வந்தார், நம்ம இந்த கேள்வியை கேட்டார், உங்களுக்கு திருவாசகம் வசதியா வேதம் வசதியா? நம்ம சொல்லிட்டோம் திருவாசகம் தான் ஒருத்தர். அப்போ அடுத்தது அவர் கேட்குறாரு, அப்போ இந்த திருவாசகத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாக்கா சொல்கிறாங்க, திருவாசகம் தவிர வேறு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சும்மா வார்த்தை தான். திருவாசகம் மட்டும்தான் ரொம்ப உயர்ந்த வாசகம் அப்படின்றார். ஏன் அது மட்டும்தான் உயர்ந்த வாசகம் அப்படின்னாக்கா, பெருந்துரை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன். அது திருவாசகத்தை எப்போ எழுதினாரு? மந்திரியா இருந்தார்ல பாண்டிய நாட்டில், அப்போ எழுதல. பெருந்துரைக்கு வந்து சிவபெருமானை வந்து என்ன பண்ணார்? கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட. கண்ணால் அவரோட திருவடியை காட்டி கண்ணாலையும் அந்த திருவடியும் காட்டி ஆட்கொண்டார் இல்லையா? அதுக்கப்புறம் எப்படி இருப்பார் அவர்? பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி எழுதின திருவாசகம் தான் வசதி. ஆனால் அந்த எதுக்கு சரி இந்த திருவாசகம் பேரின்பத்தில் அவர் மூழ்கி எழுதினார். நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா, இந்த திருவாசகத்தை படித்தா நம்மளுக்கு என்னது?
நம்மளுக்கு வீடு பேர் கிடைக்கும். வேற எதை படித்தாலும் வீடு பேர் கிடைக்குமா? அதனால அதோட பலன் என்னவா இருக்கு? வீடு பேரா இருக்கிறதால திருவாசகம் தான் உயர்வு அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஒருத்தர் வந்து நம்மளை கேட்டாங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பதில் சொல்லணுன்றத சொல்லணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, பையன் எடுத்துகிட்டு போயிட்டு காலையிலேருந்து போய் உட்காந்து படிச்சிங்களே, இதனால் என்ன வந்தது கேட்பாங்க. அதை தான் கேட்குறது. காலையிலேருந்து நம்ம வெட்டியாக வீட்டில் உட்காந்து தான் யாரும் கேட்க மாட்டாங்க. நல்ல விஷயம் செய்தால் மட்டும் 100 கேள்வி கேட்பாங்க அங்கே. அதனால அதுக்கெல்லாம் பதில் நம்மக்கிட்ட வேணும். அதுவும் ஆதாரமான பதில் வேணும், சும்மா சொல்லக்கூடாது நம்மலாம். அடுத்தது ஒரு பெரிய பாடல், 12வது பாடல். கடல் நிற வண்ணன் கண்ணொன்று இடந்து மறைச்சிலம்பு. இந்த என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த கடல் நிற வண்ணன் யாரு? பெருமாள். திரு கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடுறோம் இல்லைங்களா? அப்ப அவர் என்ன பண்றாரா, கண்ணொன்று இடந்து. ஒரு நாள் என்ன சுவாமிக்கு சக்கரம் சனந்தரனை வந்து, சனந்தரனுக்கும் அவருக்கு ரொம்ப நாள் சண்டை நடக்குது, திருமாலுக்கும் சனந்தரனுக்கும். சனந்தரன் வந்து சிவபெருமானோட வேவத்தொழிலேருந்து வந்தவர். அப்போ அவரை வெல்ல முடியுமோ? வெல்ல முடியாது. திருமாலும் ரொம்ப நாள் சண்டை போட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப முடியல, எப்பயுமே தோல்வியாக இருக்குது. அவர் ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருக்கார். அப்போ அவரோட அந்த பிஏ மாதிரி ஒருத்தருப்பாங்க இல்லையா, அவர் வந்து கேட்குறாரு, சாமி ஏன் இப்படி சும்மாவே உட்காந்துருக்கேன், நான் என்ன பண்ணுறது, சக்கரம் இருந்தால் தானே சண்டை போட முடியும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த சலந்தரன் ரொம்ப திம்பராக என்ன பண்ணுறான், கைலாயத்துக்கே போகிறான், சம்புவை கோண வேணும்ட்டு உள்ளே போகிறான். அப்போ வந்து பெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு சாதாரண வடிவில் வந்து காலில் வந்து ஒரு சக்கரம் மறைகிறாரு, கட்டை விரலால். அதனால தான் நம்மளால என்ன பண்ணுவாங்க, காலில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரம் மறைந்த உடனே பூமியில் சக்கரம், பூமியோட வேகத்துக்கு இணையான சக்கரம் இல்லையா, அவர் சொல்கிறாரு, இந்த சக்கரத்தை எடுத்து தலைமையில் வச்சு நீ காட்டு, அதுக்கப்புறம் உள்ளே விடுறேன்றாரு. அந்த சக்கரத்தை எடுத்து தலைமையில் வச்சோடனே அதோட வேகத்துக்கு இணையாக அந்த சலந்தரனை கொண்டுடுறாரு சுவாமி. இந்த சக்கரத்தை பார்க்குறாரு நம்மளோட திருமால், இந்த சலந்தரனை நம்மளால் இத்தனை நாள் கொல்ல முடியல, இந்த சக்கரம் தானே கொண்டுச்சு, அப்போ அதை சாமி கிட்ட கேட்டு வாங்கணும். சாமி தான் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கேட்காமே கொடுக்குற சாமி, நம்ம சாமி கேட்டால் கொடுக்காத இருப்பாரா? என்ன பண்ணுறாரு, வந்து பூஜை பண்ணுறாரு. 1000 கைகளை கொண்டு 1000 பூ, தினம் 1000 கையாலும் 1000 பூவை வந்து வச்சு நம்மளோட திருவிழிமேளையில் சுவாமியை வழிபாடு செய்துட்டு இருக்கிறார். அப்போ என்னன்னா சுவாமி ஒரு திருவிளையாட்டில் ஒரு பூவை மறைச்சுடுறார். மறைச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பூஜையை நிறுத்தலை, இன்னொரு பூ தேடி கொண்டு வந்து பார்க்கல. அவங்க யோசிக்கிறார், நம்மளோட கண்ணே தாமரை கண்ணு மாதிரி தானே, அதனால கண்ணை இழந்து அப்போ கொடுக்குறார். அப்போ கொடுத்த உடனே சுவாமி வெளிப்பட்டு என்ன வேணும்னு, சக்கரம், அந்த சலந்தரனை கொன்ற சக்கரம் வேணும்னு கேட்குறேன். நிறைய தேவாரங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்க, அந்த சக்கரத்தை கொடுக்குற எல்லாத்துக்கும் பாட்டு இருக்குது. உங்களுக்கு டைம் இல்லைன்றதால நான் இதை அப்படியே சொல்லிட்டு போகிறேன். அந்த சலந்தரனை கொன்ற சக்கரத்தை திருமால் கேட்ட உடனே சுவாமி அந்த சக்கரதானேஸ்வரன் நம்மளோட சுவாமியோட திருநாமம் உண்டு, சக்கரத்தை தானம் பண்ணார். அந்த சக்கரத்தை வந்து கொடுத்துட்றார். அதை வச்சுக்கிட்டு அவர் அந்த வச்சிருக்கார். அந்த திருமால் கையில் அதுதான் சுதர்சன சக்கரமாக அவர் வச்சுட்டுருக்கார். அப்படிப்பட்ட உங்களை பெயர்த்தெடுத்து இருக்கக்கூடிய அவரோட இதுவும் சொல்கிறார், 1000ல் 1 மலை குறையும் போது சிவபெருமானுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அந்த அப்பேற்பட்ட பெருமான் யார், ஒரு தேவர். அதாவது திருமால் தான் முதல் தேவர் இல்லையா, மித்தவங்களாம் சின்ன சின்ன தேவர், அதுக்கப்புறம் இந்திரன், இந்திரனுக்கு அப்புறம் பிரம்மன், பிரம்மனுக்கு அப்புறம் திருமால். அவர் சுவாமி கிட்ட ஒன்று வேணும்னா என்ன பண்ணார், 1000 மலரால் வழிபாடு செய்தும் அவர் கண்ணை கொடுத்து வாங்குறார். இப்படி அவ்வளோ கஷ்டம், இப்போ பெருமானை அடைகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம அவரை விடுங்க, அவர் முதல் தேவர். நம்ம அடியார்கள், சிவபெருமான் சாதாரணமான அடியார்கள் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, முடிவிலங்கு அதில் வந்து இது மாதிரி இருக்க முடிவிலங்கு எரித்தோம். முடியை வந்து யார், நம்மளோட காரி நாயனார் என்ன பண்ணுறார், அவரோட முடியை எரிக்கிறார். புல்லு கொண்டு வந்து எரிக்கிறாரு, எண்ணெய் இல்லை புல்லால் எரிக்கிறார், புல்லாலே முடியலன்னும் போது முடியால் எரிக்கிறார். அதுக்கப்புறம் சுரைக்குழ கடுங்கன் துணைவியை அழைத்தோம். அப்புறம் ஏற்பகை நாயனார் என்ன பண்ணார், தன்னோட மனைவியே கொடுத்தார். நெல்முளை வாரி இன்னமது அருந்தியம். நம்மளோட நம்ம டிராமாலாம் போட்டோமே, நெல்முளை அறுத்து இளையான்குடி மாற நாயனார் முளையின வாரி எடுத்தார். அப்புறம் கோவணத்தனை நேர் நிறுத்தவர் யார், அமர்நீதி நாயனார், சபாஷ். அப்புறம் அகப்படு மணியின் அரற்கென விடுத்தும். ஒரு மீன் ஒன்று மாட்டது, அந்த மீனில் என்ன இருக்கு, நவரத்தனம் அத்தனையும் இருக்குது. அந்த ஒரு மீனை கொண்டு அந்த உலகத்தையே வாங்கிடலாமா, அதை என்ன பண்ணுறாரு, பெருமானாருக்குன்னு விட்டார். யார், அதிபத்தர், அந்த அவர். அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அறிவாலை எடுத்து தன்னோட கழுத்தையே அரிஞ்சிக்க போனார். சுவாமிக்கு இருக்கக்கூடிய மாவோடும் கீரையும் இதெல்லாம் கீழே கொட்டினவுடனே என்ன பண்ணுற, தன்னோட கழுத்தையே அரிஞ்சிக்க போனார். அப்புறம் தலையுடைய ஒழிக்கும் சிலையிடை மோதியும், இன்னொருத்தர் தலையை கொண்டு போய் சிலையில மோதினார்.
கொஞ்சம் தண்ணி தலையை கொண்டு போய் சிலையில மோதினவர் யார்? திருக்குறுப்பு தொண்ட நாயனார் இல்லைங்களா? மொய்மலை. நீங்களும் பட்டுன்னு சொல்லணும், 10 பேர் சொல்லணும் ஆன்சர் இதுக்கெல்லாம். மொய்மலர் போதை கைமலர் துணித்தும். கையை விட்டுனது யாருக்கு? கலிக்கம். பெண்ணாடகம் போய் படிச்சிங்களாமா? கலிக்காம நாயனார், கலிக்கம்ப நாயனார். மனைவி என்ன பண்ணணும்? தண்ணீர் எடுத்து கொடுக்கணும். கணவன் வர அடியார்களோட கால்களை விளக்கணும். இதுதான் நியமம். சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மனைவி தண்ணீர் ஊற்றுறதுக்கு அப்படி குடிக்கிறாங்க. வந்தவர் முன்னாடி தன்கிட்ட வேலை பார்த்துட்டு இப்போ அடியாராக வந்திருக்காரு. அதை ஒரு கணம் அவங்க யோசிக்கிறாங்க. அதை ஒரே ஒரு கணம் யோசித்த உடனே கையில் இருக்க குடத்தை வாங்கிட்டு அவர் கையை வெட்டிடுறாரு. ஏன்னா முன்னே இருந்த நிலைமை, இப்போ அடியாராக வந்திருக்காரு. அதை விட்டுட்டு முன்னே நம்மக்கிட்ட வேலை பார்த்தவங்க நினைச்சாங்கன்றிருக்காரு. அப்படி கையை துணித்தவர் யாருன்னா கலிக்கம்ப நாயனார். அப்புறம் தந்தையை தடிந்தும் யாரு? அப்பாவை காலை வெட்டினது சண்டேச நாயனார். ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சு? குற்றம் செய்து சுற்றம் கலைந்தும். அப்போ குற்றம் செய்தவங்க கோட்புலி நாயனார். அப்போ இளமுலை மாதர் வளமை துறந்தும். இளமையை துறந்தவங்க. இதுக்காவது சொல்லுங்க. ஒரு நாடகம்லாம் போட்டோம்ப்பா, என்னப்பா அப்படி பண்றீங்க? ஆமா, அப்ப நாங்க கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்புறம் இளமலை மாதர் வளமை துறந்தும் அன்னை ஒரு நாள் சிலர் தோண்ட இப்படியெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் செங்கன்மான் தடக்கையில் சங்கம் தான முன் தாமரை. இப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க? சிவபெருமானா ஒருத்தர் தேவர் என்ன பண்ணாரு? கண்ணையே எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் மனைவியை கொடுத்தாங்க, குழந்தைய இருந்து சமைத்தாங்க, கழுத்தை வெட்டிக்கிட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லை? இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? இது எல்லாம் செய்தாங்க. யாருக்காக? சிவபெருமானே உன்னை அடையிறதுக்காக இத்தனையும் செய்தார். ஆனால் நீ என்ன பண்ண? அங்கேருந்து அந்த நிறைய எப்பயுமே ரிஷபத்தில் வரக்கூடிய நீங்க என்ன பண்ணீங்க? குதிரையில வந்தீங்க. அங்கே நிறையெல்லாம் பரியாக்குனீங்க. நீங்க எவ்வளோ உயர்ந்தவர். ஆனால் அந்த மண்ணை சட்டியை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டீங்க, மண்ணை சுமந்தீங்க. இது மட்டுமா? இந்த பாண்டியன் உங்களை கழியால அடிச்சான், அதையும் வாங்கினீங்க. எல்லாரும் உங்களை அடையிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சாமி. நீங்க என்ன பண்ணீங்க? மணிவாசகரோட பாட்டுக்காக என்ன பண்ணீங்க? மதுராம்பதிக்கு விடை மேலே இல்லாம குதிரை மேல வந்தீங்க. அதுக்கப்புறம் மண்ணை சுமந்தீங்க, அது பிறம்பால அடிப்பட்டீங்க. இத்தனையும் நீங்க வாங்கினீங்க. அப்ப கண்டிப்பா மணிவாசகர் எவ்வளவு உயர்வு தானே சாமி அப்படின்னு கேட்கிறாரு. அழகான பாடல்ல அற்புதமா சொல்றாரு. இது ஒரு பாடல். அடுத்தது அடிகளார். அடிகளார்ட்டே கேட்கிறார். என்ன கேட்கிறாருனாக்கா, வேண்டும் நின் அடியார் மெய்யன்பு எனக்கு அருள் செய். சாமி நீங்க போயிட்டு எல்லாத்தையும் பெருமான்ட்ட சிவபெருமான்ட்ட வாங்கிட்டீங்க. சிவனே அலைந்தேன் அந்த முறையோ எப்படி அலைந்தீங்க? அலறினீங்க, அழுதீங்க, பிறந்தீங்க, விழுந்தீங்க, உயிரை விட்டுருவேன், நீத்தல் விண்ணப்பம் பாடிங்க. இத்தனைலாம் பாடி நீங்கள் எல்லா சிவபெருமானோட அடியமை அருமை இதுவெல்லாம் வாங்கிட்டு அருளெல்லாம் வாங்கிட்டீங்க. இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்காதீங்க சாமி, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களே. நீங்கள் சாமிகிட்ட வாங்கிட்டீங்கல்ல, அத்தனை அருளையும் நீங்களே வச்சுக்காதீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிவாசகர்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா நீங்களே வச்சுக்கிறது உங்கள் பெருந்தன்மைக்கு அழகு இல்லை, அதனால நீங்கள் பெருந்தன்மையாக எங்களுக்கும் கொஞ்சம் இதையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பரிமா இசைவார் பண்ணிய வித்தக திருந்திய வேத சிறப்புறன் முழுதும் பெருந்தெழுத்து பெருஞ்சி குறுந்துரநிலையில் கொள்ளை கொள்ளோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் கேட்குறாங்க. அப்புறம் இன்னொன்று இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நம்மளோட சிவபிரகாசர், கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசருக்கு என்ன டவுட்னா, நலமலை வாதவூர் நல்லிசை புலவர். நலன்மலைந்து இருக்கக்கூடிய வாதவூர், வாதவூர்ன்றது அவரோட ஊர் இல்லையா? நல்லிசை புலவர் மனம் என்று உருகு மதுர வாசகர் தான். இந்த திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்குறான மனத்தை உருக்கக்கூடிய மதுர வாசகத்தை உண்ட பெருமானே. கலங்குரு புலனறி வளங்குரு வீர எல்லாம் அந்த கலங்கி நிற்க அந்த மாறி நின்று மயக்கிடும் அல்ல புலனைந்தையும் அடக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய புலன்களெல்லாம் அழுத்தினீங்க. ஒரு கலையேனும் உணரான அத்தான்று இப்படி இருக்கக்கூடிய பெருமானை நீங்கள் என்ன பண்ணுறாரு? நீங்கள் போயிட்டு அந்த சிவபெருமான்கிட்ட என்ன கேட்டார்? அவர் பெருசாக இவர் மணிவாசகர் போயிட்டு பாடுறதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு பார்த்தா 3 கண்ணு. 3 கண்ணில் என்னென்ன கண்ணு? நெற்றிக், அதாவது அக்னி ஒரு கண்ணு, சூரியன் ஒரு கண்ணு, நெற்றிக்கண் ஒரு கண், சந்திரன் ஒரு கண். சந்திரன் ராத்திரியில் வந்தால் பகலில் வராது. அப்போ ஒரு கண்ணு ராத்திரியில் தெரிஞ்சால் பகலில் தெரியாது. பகலில் சூரியன் வந்தால் இன்னொன்று ராத்திரியில். அப்போ
2 கண்ணெல்லாம் ஒன்று பகலில் தெரியுது, ஒன்று ராத்திரியில் தெரியுது. இந்த நெற்றி கண்ணை பார்த்தா அதுக்கு மேலே அது திறந்தாலே என்ன ஒன்று மன்மதன் விழுந்துடுறான், இல்லைன்னா நக்கீரை அழைச்சிடறாரு. இப்படி 3 கண்ணும் மாறி மாறி இவர் இப்படி இருக்குது. சரி, வேற ஏதாவது பெரிய வசதியாக ஏதோ வைரம் தங்கம் ஏதாவது போட்டுக்கிறாரா? ஒன்றுமே கிடையாது. இல்லை, அதான் சொல்கிறார், ஒரு கலையேனும் உணரா நக்கான்று கைகளோ முறிபடும். கைகள் காணேன், கண்களோ ஒன்று காலையில், ஒரு கண்ணு காலையில் வரும், எது சூரியன் கண்ணு, ஒரு கண்ணு மாலையில் மயங்கி தோன்றும், அது சந்திரன் கண்ணு, இன்னொன்று விழிச்சா என்ன அது எரியுது. இப்படியெல்லாம் இருக்கிற இவரை போயிட்டு புகழ்ந்து புகழ்ந்து நீங்கள் திருவாசகம் திருக்கோவையெல்லாம் பாடினீங்க, அதெல்லாம் அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. நான் நினைக்கிறேன் இந்த சிவபெருமானுக்கு புகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதனால தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக அந்த பேசுறது அழகு பாருங்க. கண்களோ ஒன்று காலையில் காணும், மாலையில் ஒன்று மயங்கி தோன்றும், பழுப்பின் ஒன்று விழிப்பின் எரியும், ஆயினும் தன்னை நீ புகழ்ந்துரைத்த பழுதில் செய்யுள் எழுதினால் அதனால் புகழ்ச்சி விருப்பம் போலும். சிவபெருமானுக்கு புகழ்ச்சி பொருக்கும். இகழ்ச்சி எறியா என் பணிவானே அப்படின்னு சொல்லிட்டு இகழ்ச்சி இல்லாத இந்த எலும்பு மாலை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இந்த ஒரு திருக்குறளை உதாரணத்தை சொல்கிறாங்க. அந்த திருக்குறளில் என்ன சொல்கிறாருனாக்கா, நஞ்சறிவார் இக்கையவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம்ல. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் உலக எல்லே பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாம் உழுந்து பிறண்டு வந்து படிக்கிறோம், ஏதோ பண்ணுறோம், ஏதோ கடை தேரணும்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணுவோம், கீழே தான் போய் விழுறோம், திருப்பி வினையில் போய் மாட்டிக்கிறோம், மலங்களில் மாட்டிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் இது எதுவுமே தெரியாதவங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறாங்க. நிம்மதியாக தானே இருக்கிறாங்க. எதை கவலைப்படுறாங்களா? நம்மளாம் திருவாசகம் படிக்கல, யாராவது கவலைப்பட்டவங்களை பார்த்தீங்களா? இல்லை. அப்போ ஒன்றுமே தெரியாதவங்க நல்லா ஜம்முன்னு தான் இருக்கிறாங்க. தெரிஞ்ச நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஐயோ இவ்வளோ இருக்குது, இதில் எப்படா நம்ம கடை தேர போகிறோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால தான் அவர் திருவள்ளுவர் என்ன சொல்ல, ஒன்றும் தெரியாதவங்க நிம்மதியாக தான் இருக்கிறாங்க. அதை தெரிஞ்ச நாங்கள் தான் வந்து இவ்வளவும் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். அது மாதிரி தான் சாமி நாங்களும் இருக்கிறோம். மணிவாசகர் அவர் தன்னைத்தான் சொல்லிக்கிறாரு. இது நம்மளுக்காக தான் அழகாக சொல்கிறார். என்னன்னா, மணிவாசகர் சுவாமியோட முழு அருளையும் பெற்றுட்டார். ஆனால் அழுதுகிட்டே இருக்கார். அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். அழுதுட்டு முழு அருளையும் பெற்றவர் அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஒரு அருளும் பெறாத நாங்கள்லாம் நல்ல சுகமாக தான் இருக்கிறோம். இதான் ரைட்டு தான், திருக்குறள் சொன்ன மாதிரி தான் இருக்குது, நாங்களும் அப்படி தான் இருக்கோன்னு அதை ஒப்பிட்டு அழகாக சொல்கிறாங்க. அந்த திருக்குறளை ஒப்பிட்டு அழகாக சொல்கிறாங்க இந்த பாடல் 28வது பாடலில். அடுத்து 32வது பாடல். திருவார் பெருந்துறை செழுமல குருந்தின் நீழல் வாயுண்ட நிகரால ஆனந்த தேன் சொரியும் செய்ய மாணிக்க வாசகன் புகன்ற மதுர வாசகம் யாவரும் ஓதும் இயற்கை ஆதலில் பொற்களை. அது எப்படின்னா, இன்னொன்று திருவாசகத்தோட பெருமையை சொல்கிறார். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேறு யார் தெரிஞ்சுக்கலன்னா. என்னென்னா, நாங்கள் எங்களோட திருவாசகம் தான் வசதி. ஏன்னா இப்போ வேதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேதத்தை வந்து குறிப்பிட்டவங்க தான் படிப்பாங்க, அவங்க தான் படிக்கணும், அவங்க தான் கேட்பாங்க. அப்போ அது வந்து மட்பாத்திரத்துக்கு ஒப்பானது. குறிப்பிட்டவங்க தான் கேட்குறாங்க, குறிப்பிட்டது தான் படிக்கிறாங்க. எங்கள் திருவாசகத்தை யார் வேணால் படிக்கலாம். டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் ஹிந்திக்கு அனுப்புவோம், அரபுக்கு அனுப்புவோம், எல்லா மொழிகள்லையும் அனுப்புவோம். திருவாசகம் எல்லாரும் படிப்பாங்க. எல்லாரும் படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது பொற்களம் மாதிரி, அதாவது எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் தெரிஞ்சுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஞான ஒழுக்கத்துக்கு வராங்க. ஞான ஒழுக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மணிக்கதவும் அடையாமல் சிவபுரத்துக்கு சென்று போய் சேர்றாங்க. அப்போ இத்தனை பலன்கள் இருக்குது. அதனால திருவாசகம் வந்து பொன்னாலான களத்துக்கு, பொன் குடத்துக்கு ஒப்பானது. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த வேதம் வந்து மண் குடத்துக்கு ஒப்பாக தான் இருக்குது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்தை வந்து அதோட திருவடி பேருன்றது அதோட பலனாக இருக்கத்தால் அது வந்து வேதங்கள் இப்போ ஓதினா கண்டிப்பாக திருவடி பேரெலாம் கிடையாது. வேதங்கள் ஓதினா என்ன பண்ணுவோம், நல்ல நிலைமையில் இருப்பாங்க, நல்ல உயர்வான நிலைவில் இருப்பாங்க, அவ்வளோதான். திருவடி பேர் வந்து திருமறை ஓதினா தான் கிடைக்கும். அதனால இது திருவாசகமே வசதி அப்படின்றாங்க. அடுத்து இன்னும் 2 பாடல்கள் தான். 36. தானே முக்தி தகுவன் சிவனவன் அடியன் வாத உரை கடிவின் மனத்தால் கட்டவ வல்லாருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அடியாராகிய திருவாதவூர் அடிகிற நம்மளோட அடிகளார். இப்போ காலையிலேருந்து நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, மணிவாசகர் பெருமான் போற்றி போற்றி அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தாக்கா, மணிவாசகரை தானேம்மா நம்ம வணங்குறோம். நம்ம சாமியை வணங்குறோன்னா அதுவே அதுக்குள்ளாரே சாமி இருக்கிறதால என்ன பண்ணுவார், அவரே முக்தி. நம்ம திருவாசகத்தை படித்து மணிவாசகர் திருவடியை பிடிச்சாலே
கண்டிப்பா முக்தியை தருவார். அது எப்படிமானாக்கா நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா பெரிய புராணத்துல என்ன சொல்றாங்க, நம்மளோட அப்பூதி அடிகளார் யாரை வணங்கி முக்தி அடைஞ்சார்? அப்பர் பெருமானார வணங்கி. அவர் என்ன பண்ணார்? அப்பர் பெருமான் அங்க போயிட்டு அப்பூதி அடிகளார உங்களோட திருவடியில சேர்த்துக்கங்கன்னு சொன்னார். அதனால அப்புறம் அடுத்தது நம்பி ஆரூரரை வணங்கி பெரும்பழலை குறும்பர் என்ன பண்றார்? கண்ணின் கருமணி இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு நம்பி ஆரூரர் இல்லாத உலகத்துல இருக்க மாட்டேன், இன்னைக்கே சிவனடியை சேர்றேன். எப்படி? நம்பி ஆரூரரை வணங்கிதான். அதே மாதிரிதான் நம்மளோட ஞான பிள்ளையாரை வணங்கி எத்தனை பேர் திருவடிக்கு போனாங்க? முருகநாயனார், திருநீலநங்க நாயனார், திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர், மதங்க சூளாமணி அம்மையார், சிவபாத இருதயர், பகவதி அம்மையார், நம்பியாண்டார் நம்பிகள், அவரோட துணைவியார், இப்படி அங்க வந்து பார்க்கவும் கேட்கவும் வந்திருந்தாங்க. அத்தனை பேரும் திருவடி அடைஞ்சாங்க. அப்போ குருநாதரை வணங்கினாங்க, சுவாமி வந்து அருள் பண்ணிட்டு வாருன்றதுக்கு நிறைய சாட்சி இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த இன்னொரு பாடல இருக்கு. அந்த செய்யவாசனை தெய்வ சிகாமணி பாதம் போற்றும் மாதவூர் அன்ப பாவெனப்படுவது உன் பாட்டு. பாட்டுனா எதுவும் திருவாசகம் தானா? பூ எனப்படுவது பொறிவாழ் பூவே அப்படின்ற. பூனா ஆன்மான்னு அர்த்தம். இந்த ஆன்மா என்ன பண்ணுது? ஐம்பொறிகளை அடக்கி இறைவன் திருவடிகளை மலருது. அதனாலதான் கரமலர் முட்டித்து இருதயம் மலர, அந்த ஆன்மா தானே மலருது அப்படின்னு சொல்லிட்டு இருதயம் மலர அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான பாடல்களை கொடுத்தாங்க. இதுல இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும், டைம் இருக்காமா? இல்ல 16வது பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதை நிறைவு பாடலா சொன்னா உங்க மனசுல நிற்கும்ன்றதுக்காக அதை நிறைவா சொல்றேன். வளமழ உயரிய நலமலை கங்கை நதித்தலை சேர்ந்த நற்கருணை கடல் முகத்துள ஊப்ப உகந்த மாணிக்க வாசகன் எனும் ஒரு மாமழை பொழிந்த திருவாசகம் எனும் பெருநீர் ஒழுகி ஓதுவார் மனமெனும் ஒன்குணம் புகுந்து நாவெனும் மதகில் நடந்து கேட்போர் செவியெனும் மடையில் செவ்வி விதித்து செல்லா உளமெனும் நிலம்புக ஊன்றிய அன்பார் வித்தி சிவமெனும் மேன்மூளை தோன்றி வளர்ந்த கருணை மலர்ந்து விலங்குரு முக்தி மெய்ப்பயன் கருணை அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அங்கே வந்துட்டு யார் ஒருத்தர் இருக்காருனாக்கா, மணிவாசகர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ஒரு கடல் இருக்குது, சிவம்ன்ற கடல் இருக்கு. அந்த கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் என்ன ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு. கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் ஆவியாகும். ஏற்கனவே உப்பாதான் இருக்கு. அது என்ன ஆகுது? இது வெப்பத்துல ஆவியாகுது. ஆவியாவி எங்க போகுது? மேகத்துக்கு போகுது. அந்த மேகத்துக்கு போன தண்ணி என்ன ஆகுது? மழையா வருது. மழையா வர தண்ணி எங்க வருது? ஏரியில வருது. ஒரு மழையா வந்த உடனே கடல்ல போயிடும். மழையா வந்து ஒரு ஏரியில வருது. ஏரியில வந்த தண்ணி என்ன ஆகுது? ஒரு மதகுல நம்மளுக்கெல்லாம் வருது. ஒரு சின்ன அந்த மதகம் சொல்ல அதுல வருது. அதுக்கப்புறம் அதை என்ன பண்றோம்? அந்த தண்ணிய வயலுக்குள்ள பாய்ச்சிரும். வயலுக்குள்ள பாய்ச்சி என்ன பண்றோம்? விதை ஒண்ணு போட்டு அந்த பயிரை விளை வைக்கிறோம். அந்த பயிர் என்ன ஆகுது? வளர்ந்து ஒரு மரம் வைக்கணும்னா வளர்ந்து என்ன பண்ணுது? அதுல ஒரு பூ பூக்குது, காயாகுது, பழமாகுது. ரைட்டா? இதுதான் இயல்பு நடக்குது. இப்போ இது வந்து வேற ஒன்னோட ஒப்பிட்டு சொல்றாங்க. என்னன்னாக்கா, அந்த கடல் இருக்குல்ல, கடல் சிவம் என்னும் கடலாம். இந்த கடல்ல மணிவாசகர் என்ன பண்ணாரா, அந்த கடல்ல இருக்க அருளெல்லாம் எடுத்து அவர் நல்ல மேகமா ஆயிட்டார். என்னது? கடல்ல இருக்க அருளெல்லாம் எடுத்து மேகமா ஆயிட்டார். அந்த மேகம் என்ன பண்ணுதோ அப்படியே பெருவெள்ளமா பொழியுது. என்ன பொழிஞ்சுது? திருவாசகம் திருக்கோவையார் கூடிய மழையா பொழியுது. மேகம் என்ன? மழை, அருள் மழை. என்ன மழை? திருவாசகம் திருக்கோவையார்ன்ற அருள் மழையை பொழிஞ்சுது. அது என்ன ஆச்சு? நம்மளோட உள்ளோன்ற ஏரியில வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. 1205 தடவை வந்திருக்கு. அதான் வந்துச்சு வெள்ளம். அந்த வந்த உடனே என்ன பண்ணுது? அதை எப்படி பாடணும்? வாயால பாடணும் இல்லையா? அப்ப வாயின்ற மதகு வழியா நமக்குள்ள வந்தது. அந்த மடகு வந்து என்ன பண்ணுது? நீங்க பாடினதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பாண்டன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க காதால கேட்டீங்க இல்லையா? அப்ப செவி வழியா அது உள்ள போச்சு. நம்ம படிச்சாலும் கூட அது செவி வழியா உள்ள போச்சு. உள்ள போய் எங்க போனது? நம்மளோட மனதுல போயிட்டு மனம்ன்ற நிலத்துல போச்சு. அந்த மனம்ன்ற நிலத்துல நம்ம என்ன பண்றோம்? அன்புன்ற விதைய சொன்ன அன்பே சிவம். அன்புதான் இங்க விதையா இருக்க முடியும், வேற எதுவுமே விதையா இருக்க முடியாது. அப்ப அந்த அன்புன்ற விதைய அந்த மனத்துல நட்டோம். நட்டவுடனே என்ன ஆச்சு? முதல்ல சிவம்ன்ற ஒரு அனுபவம். முதல்ல நம்மளுக்கு என்ன? முதல்ல புத்தகம் தூக்கிட்டு வருவோம். என்ன தெரிஞ்சது? வரோம், போறோம்,
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஈடுபாடு வந்தது இல்லையா. அந்த சிவம்ன்ற சின்ன முளை வந்தது. அந்த முளையில் என்ன பண்ணுறது, அது வளர்ந்து 1205 தடவை வளர்ந்துட்டு இனி அதோட முடிவு என்னவா இருக்கும், முடிவு என்னவா இருக்கணும், என்னவா இருக்கும், இறைவன் திருவடி. வேற யாராவது முடிவு என்னவா இருக்கணும் அதுக்கு, இல்லை என்னவா இருக்கும், இல்லை இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? வீடு பேரு முக்தி, பெருமானோட திருவடி. அப்புறம் பிறவி வேணான்றது, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் அது மாதிரி இரவாத இன்ப அன்பு கேட்டு பிறவி வேணாம், பிறவாமை வேண்டும். வேற எதுக்கு படிச்சோம் நம்ம? அருளை முடிந்த முடிவு. அருள் வந்து கிடைச்சிருச்சு, கடந்துதான் இப்ப வளர்ந்துருச்சுல. முடிவா அந்த பழமா என்னத்தை நினைச்சீங்க நீங்க? இறைவன் திருவடி. வேற யாரு? அதெல்லாம் வளர்ச்சி தான். முடிந்த முடிவு, முடிந்த முடிவா நீங்க என்னத்தை நினைச்சீங்க? இது உங்க பதிலா தான் இருக்க முடியும், ஏன் பதிலா இருக்க முடியாது. முடிந்த முடிவா உங்களுக்கு என்ன வேணும்? முக்தி வேணும், பெருமானோட திருவடியில இருக்கணும், வீடு பேரு வேணும், இன்னும் பிறவாமை வேண்டும். வேற உனக்கு வேணும். நீ அங்க நீ உன்னோட கையை தொட்டு கும்பிடணும்னு நினைச்சேன் நான். அந்த சாமிய அவ்வளோ அழகா வந்து தீர்த்தம் மாட்டி அந்த அலங்காரம் நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து அந்த குழந்தையோட கையை தொட்டு கும்பிடணும் அப்படின்ட்டு. உனக்கு வேணும், நீ சாமியை இவ்வளோ அலங்காரம் பண்றதுக்காக உனக்கு பிறவி வேணும், வச்சுக்கோ. குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிறப்பும் பனித்த சடையும் பவளம்போல் வேணியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவது. இந்த பெருமானுக்கு இவ்வளவு தொண்டு செய்யலாம்னாக்கா அது மனித பிறவி வேண்டும் கேட்கட்டும். நல்ல பிறவி தானே கேட்கிறாங்க, இருக்கட்டும், சுவாமி அதுக்கும் அருள் பண்ணட்டும். அப்ப என்னன்னா நம்மளுக்கு எதை நோக்கி போறோன்ற சிந்தனை வேணும். நீங்க எல்லாருமே இந்த பதில சொல்லியிருக்கணும். எல்லாரும் சொன்ன பதிலும் கரெக்டு தான். நம்ம எதை நோக்கி போகணும், எனக்கு இதுதான் வேணும் சுவாமி, எனக்கு உங்களோட திருவடி தான் வேணும், முக்தி தான் வேணும், வீடு பேரு தான் வேணும், எல்லாம் ஒரே வார்த்தைகள் தான். ஆனா என்ன வார்த்தைகள் தான் வேற. ஆனா முடிந்த முடிவா என்ன பண்ணோம், சிவபெருமானோட திருவடியில இருந்து ஆனந்த வெள்ளத்துல இருக்கணும் பெருமாளை அப்படின்னு நம்ம கேட்கதான் வேணும். அம்மா நம்மளோட காரைக்காலம்மாவே சொல்றாங்க, எமக்கு இதுவோ பேராசை என்று தவிராத. எனக்கு பேராசை தான் சாமி உன்னோட திருநடத்தை பார்க்கணும்னு, ஆனா தவிர்க்காம கொடுன்றாங்க. அது மாதிரி நம்மளுக்கு பேராசையா கூட இருக்கலாம், ஆனா கேட்கறதுல என்ன பண்ணணும், சாமி கிட்ட இதைத்தான் கேட்கணும். பெருமானே திருவாசகம் புஸ்தகம் ஒரு தடவை நீங்க இனிமே தொடும்போது என்ன பண்ணணும், பெருமானே என்றைக்காவது ஒரு நாள் உங்க திருவடியில நான் இருக்கிறதுக்கு எனக்கு அருள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இப்போதைக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க. வீடு வேணும், வாசல் வேணும், கார் வேணும், பிள்ளை வேணும், மருமகள் வேணும், பேரம் வேணும், எல்லாம் கேளுங்க. அதெல்லாம் வளர்ச்சி. முடித்த முடிவா பழமா என்ன வேணும், பழமா என்ன வேணும், திருவடியில சத்தமா பெருமானத்துக்கு கைலாயத்துக்கு கேட்க வேண்டாமா, கைலாயத்துக்கு கேட்கணும். இங்கே அகிலாண்டேஸ்வரிக்கே கேட்கல, இன்னும் சத்தமா. ஏன்னா உங்க மனசுல அந்த உறுதிப்பாடு வேணும். அத வேணும் அப்படின்னாக்கா வேற ஏதாவது வேணும். ஒரு பிஸ்கெட் வேணா ஒரு குழந்தை எத்தனை கத்துது, கீழே புரண்டு அழுது 4 ஊரை கூட்டுது. ஒரு பெருமானோட திருவடிக்கு நீங்க இந்த கத்துறது கூட பயப்படுறீங்க. அப்படியே எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டீங்க, லட்டு சாப்பிட்டீங்க, மிக்சர் சாப்பிட்டீங்க, அப்புறம் காஃபி குடிச்சிங்க, அப்படி இருந்தாங்க. அதை இப்படியாக நம்ம வந்து சிவபிரகாசர் சொல்றாரு. இப்படியெல்லாம் வந்து மணிவாசகரோட இந்த திருவாசகத்தை சொல்றார். இப்படிப்பட்ட திருவாசகத்தை தான் நீங்க படிக்கிறீங்க. எதை நினைச்சு தொடங்குனீங்களோ அது அரியன். எதை நினைச்சு படிக்கிறீங்களோ அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா எதை நினைச்சு நீங்க போகணுன்றதை மட்டும் நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். பெருமானோட திருவடின்ற அந்த பழத்தை நோக்கி தான் உங்களோட பயணம் இருக்கணும். அதனால அந்த யாத்திரை பத்து படிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த பயணத்துல ஆமா உலகியலுக்கே நிறைய வேண்டும், அதெல்லாம் தருவார் சுவாமி. எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கோங்க. அதோட எங்களோட மெயின் டார்கெட் என்ன சாமி, என்றைக்கா எந்த பிறவியில இல்லைன்னு எந்த பிறவியும் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பிறவியில நல்வினை பயன் காரணமா நாங்க இதோட தொடர்ச்சியா என்ன பண்ணோம், உங்களோட திருவடியில வந்து இருக்கணும்ன்ற விண்ணப்பத்தை தினம் நீங்க வைக்கணும்ன்ற விண்ணப்பத்தை உங்ககிட்ட நான் வச்சுட்டு எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் சாமி கொடுப்பாரு. அப்படியே வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாயின்னு அப்பர் வாக்கு சாமி சொல்லியிருக்காரு. அப்பர் வாக்கு தான் அப்பர் வாக்கு, லோயர் வாக்கு கிடையாது இல்லையா. அதனால கண்டிப்பா அந்த வாக்கு பலிக்கும். நமக்கு எல்லாமே வந்து சுவாமி திருவடி தருவார்னு சொல்லி அந்த நம்பிக்கையில இந்த மணிவாசக பெருமையார் குருபூஜை சிறப்பு நிறைவுபடுத்துறோம். திருச்சிற்றம்பலம்.
ஏதாவது ஒரு 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 2 நிமிஷம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது கேட்கணும்னு இருந்தால் கேட்கலாம். நீங்கள் சொன்னது நல்லாவே இல்லைம்மான்னு சொல்லலாம், நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கிரெடிட்டும் செல்வி அம்மாவுக்கு தான். இன்னைக்கு உங்க பேச்ச கேட்கணும்னு திருவருள் எங்களுக்கு. ஆமாம், அதுதான் பெருமான் திருவருள். அதான் நம்ம எப்பொழுதும் திருவாசகம் பாடிட்டே இருக்கோம். அம்மா சொன்ன மாதிரி 1200 தாண்டி வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த உணரணும், அந்த திருவடி பேரை அடையணுன்ற எண்ணத்தோடு எப்பொழுதும் நம்ம அதை பாடிட்டே இருக்கணும். அம்மாவுக்கு நன்றி. எல்லாருக்கும் லேட் ஆயிடுச்சு, அதனால இதோட எடுத்துட்டு அடுத்த பதிகம். ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்ததுமா. உண்மையான இது ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா.